ஏன்னா பிள்ளைகளா நான் இது வரைக்கும் என்னுடைய ஊழியத்தின் காரியத்துல அனுபவத்துல பார்த்தபோது அநேக பெரிய பெரிய தேவ தாசர்கள், நல்ல ஒரு பெரிய திருச்சபையை வச்சிருக்கிற போதகரா இருக்கட்டும், நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், நல்ல அபிஷேகத்தை வரங்களை பெற்ற அந்த ஊழியக்காரங்களுக்கு கூட அந்த இருதயத்துல தங்களை குறித்து யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா, தங்களோட முதிர் வயதுல கூட ஊழியத்துல எவ்வளோ அனுபவம் வச்சிருப்பாங்க. தங்களோட முதிர் வயதுல கூட அப்படிப்பட்ட ஒரு அந்த மன்னிச்சு அவங்கள நேசிக்கணும். ஆவியானவருடைய அன்புன்றது என்னன்னாப்பா, நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்கள மன்னிச்சு, அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அதுதான் ஆவியானவருடைய அன்பு. ஓகேங்களா? அந்த அன்பு நேத்து இருதயத்துல எனக்கு ஊற்றப்பட்டது. கர்த்தர் ஒரு பெரிய கிஃப்ட்டா குடுத்தாரு. இத நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட வச்சுக்க போறதில்ல. இப்ப இம்பார்ட்டேஷன் பண்ணி விட போறேன். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் இம்பார்ட்டேஷன். ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, நீங்க எனக்கு குடுத்த அந்த இரவிலே குடுத்த அந்த ஸ்லாக்கியம், பாக்கியத்தை இப்ப யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால ஐ இம்பார்ட்டட் இன்டு எவ்ரிஒன் லார்ட். அப்ப அவர்களுக்குள்ளாக இறங்கட்டும். அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக இறங்கட்டும். ஐயோ! மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லையே. நான் மீண்டும் மீண்டுமாய் வழுக்கி வழுக்கி விழுறேனே. என்னால மன்னிக்க முடியலையே மத்தவங்களன்னு சொல்லிட்டு தடுமாற்றத்துல இருக்கிறவர்களுக்கு நீர் எனக்கு கொடுத்த அந்த ஆண்டவரே கிஃப்ட ஆவியை நான் இம்பார்ட் பண்ணி விடுறேன்ப்பா. இன் ஜீசஸ் நேம். இவர்களும் பிறரை மன்னித்து சுகித்து இருக்கட்டும்ப்பா. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.